விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து முதல்ல ஒரு மாநாடு நடத்தினார். அதுக்கப்புறம் ட்விட்டர்லேயே வந்து களம் கண்டுட்டு இருக்காரு. எந்த ஒரு பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, அதே சிவரு, அதே டேபிள், படங்கள் மட்டும்தான் அங்கே மாறுது. ட்ரெண்டிங்கில் போய் அவரை வந்து கலாய்க்கிற அளவுக்கு போயிருக்கு. யார் வேணுமா அரசியலுக்கு வரலாம், டெமோக்ரஸின் கண்ட்ரி. நீங்கள் கூட நாளைக்கு இல்லைங்க இந்த தொகுதியில் மக்கள் ஓட்டு போட்டால் நீங்கள் எம்எல்ஏ ஆக போகிறீங்க. விஜயகாந்தை கம்பேர் பண்ணல, விஜயெல்லாம் ஒன்றுமே கிடையாது. விஜய் மீது எனக்கு ஒன்றும் வன்மம்லாம் கிடையாது. அவரோட திரைப்படங்கள்லாம் காதலுக்கு மரியாதையிலேருந்து எல்லாத்தையும் நான் பார்த்து நேசிச்சனா தான், ரசிச்சனா தான், இல்லைன்னு சொல்லலை. அண்ணாமலை கூட ஆக்ஸ்போர்ட்டில் போய் படிச்சுட்டு வந்தாருன்னு சொன்னாங்க. அரசியல் என்பது அங்கே போய் படிக்கிறது இல்லை, மக்களை படிக்கிறது. சாதியை தூக்கி பிடிக்கிறவங்களும் சாதிய தலைவன் ஆகிடுவாங்க, மதத்தை தூக்கி பிடிக்கிறவனும் மத தலைவன் ஆகிடுவான். அப்போ விஜய் எதை தூக்கி பிடிக்கிறாருன்னு பார்க்கணும். அப்படியே அவங்கள கண்ட தடன்னு எல்லாம் ஆடி நிற்பாங்க. ஹீரோ வந்துட்டாருங்க. இங்கே எல்லாம் வெயில் நின்று 1 மணி நேரம் ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க குரூப் டான்ஸில். ஹீரோ உட்காந்து கேரவனில் உட்காந்து சிப் சாப்பிட்டு, என்ன நான் வரப்போ தான் வருவேன் அப்படின்னு அடம் பிடிச்ச நடிகர்லாம் இருக்குது. எல்லாரும் அப்படி தான். ஆனால் அவங்க வந்து மேடையில் ஏறணும்னு மைக் கிடைச்சோன்னு பெரிய தத்துவ ஞானிகள், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் லெவலில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம். அரசியலில் கூட இப்போ இல்லைம்மா, சொப்படிக்கிறான்றாங்க அரசியலில். நம்ம யாராவது போயிருந்தோம்னா சினிமாவில் தான் இருக்குது. அப்போ ரஜினி சார் வந்து கேரவனில் போய் சாப்பிடல, அது ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு கேரவனு. அடுத்த ரயில் வர்றதுக்குள்ள இந்த ஷாட் எடுக்கணும். அதனால் ரஜினி சார் அந்த ரயில்வே ட்ராக்லேயே சாப்பிட்டாரு. எவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும் அப்படின்னு. ஆமாம், நாங்களாம் இல்லை 5 ஸ்டார் ஹோட்டலில் போட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். உங்களுக்கு டிக்கெட் எடுத்து பார்க்குறேன்னா நாங்களும் அந்த நாத்தத்தில் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். தத்துவம் இல்லாத தலைவர்களே சினிமா ரசிகர்களே தேர்ந்தெடுப்பார்கள். ஒரு டேக் அவங்க தப்பாக எடுத்துகிட்டு அவங்களுக்கு வேற ஆள் நிப்பாட்டுவாங்க. ஆனால் ஹீரோ எத்தனை வாட்டி வேணுமோ தப்பாக நடிப்பார். அவங்க அதுமாரி தான் அரசியல் நினச்சிக்கிட்டு இருக்காரு விஜய் அண்ணா. விஜய் அண்ணா அரசியல் அப்படி கிடையாது, ரொம்ப ஆபத்தானது. விஜயகாந்தே கிடச்சா கோமாளியாக்குன பாலிடிக்ஸ் இது. அடையாளம் தெரியாமல் பண்ணிட்டு போயிடும். ஒருத்தன் உயிரோடு இருக்குள்ள அவனை கொண்டாடுறதே இல்லை. செத்த பிறகு ஒரே இளையராஜா பிஜிஎம் போட்டு ஏழைகள் வாழ நீ செய்த யாகம்னு போட்டு விஜயகாந்த் போட்டா போகிறேன். மழை வந்து விழுப்புரத்தில் பெய்யுது. இந்த இருக்குமா விழுப்புரம், அது என்னமோ ஸ்காட்லாந்தில் இல்லை, இந்த இருக்குது. ஒரு கார் எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு வரலாம். ஒரு 2 இடத்துல நின்று பார்த்து ஃபோட்டோ பிடிச்சிக்க வேண்டியதானே. விஜய் அண்ணா வந்தார், செக்குன்னு ஓட்டு கேட்கணும்ல. போய் மக்கள்கிட்ட வீடு விட போகணும். அம்மா ஓட்டு போடுங்க, அம்மா ஓட்டு போடுங்க, தாயே ஓட்டு போடுங்க, காலில் விழு, நமஸ்காரம் பண்ணு, ஆரத்தி எடுத்து அந்த தட்டில் 500 அது அண்ணாமலை மாதிரி கீழே வச்சு கொடுக்கணும். அரசியல்வாதிகள்லாம் எவ்வளோ நேரம் தூங்குறாங்கன்னு நினச்சிட்டு 3 மணி நேரம் தூங்குறது பெரிய விஷயம். அதுவும் மருத்துவர்கள் ஆலோசனை பண்ணி மாத்திரை எதிர போட்டு தூங்கினாதான் உண்டு. அப்புறம் எதுக்கு சார் எல்லாரும் அந்த ஒரு பொறுப்புக்கு வரணும் அப்படின்ட்டு இவ்வளோ ஒரு போட்டி, இவ்வளோ வந்து ஒரு அதிகாரம்? எல்லாருக்கும் அதிகாரத்துக்கு வரணுங்கிற ஒரு ஆசை, அடுத்தவனை அட்டைக்கு ஆள்றதுங்கிற ஒரு பவருக்கு வரணும்ல, அந்த ஆசை தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இவர் எந்த பேசிஸில் இங்கே அரசியலுக்கு வரணும்னு அவர் நினச்சிட்டு அதே சம்பாரிச்சிட்டாருமா, அதெல்லாம் சேஃப்டி பண்ணணும். 200 கோடி ரூபா பணத்தை விட்டுட்டு வந்தேன். விஜய் வந்தால் உடனே கூட்டம் கூடிடும். 1 நாள் கூடுமா, 2 நாள் கூடுமா, 3 நாள் கூட, அப்புறம் கூடாதுமா. எங்கள் பார்க்கில் ஏகப்பட்ட சினிமா நடிகர்கள் வாக்கிங் போகிறாங்க. ஃபஸ்ட்டு வாட்டி பக்கம் ஐ அப்படின்னா, அடுத்த நாள் ஐன்னா, அப்புறம் அடுத்த நாள் ஊர்லேருந்து யாராவது இருந்தால் அவர் தானே அப்படிமா, அவன் தான் தானே தான் நடந்து போயிட்டு இருப்பான். இப்போ வா, ரஜினிகாந்துக்கு அந்த வாய்ப்பு வந்துச்சு. அவரும் அந்த கல்யாண மண்டபத்தில் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டே உட்காந்துருந்தார். விஜய் அதே வேலையை பனையூரில் செய்கிறார். ரஜினிகாந்த் கேட்டாங்க கொள்கை என்னன்னு. என் கொள்கை என்ன, தலையை சுற்றிட்டு இருந்தார். ஆமாம்மா, சுத்துமா, தலை சுற்று தான் செய்யும். கொள்கை என்ன கொள்கை? விஜய்க்கு இப்போ என்ன கொள்கை சொல்லுங்க? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட லாயர் தமிழ்வேந்தன் அவர்கள் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம். எப்படி சார்? நலமா. ஃபைன் சார். இப்போது ஃபஸ்ட்டு வந்து விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்ததுலேருந்து முதல்ல ஒரு மாநாடு நடத்தினார். அதுக்கப்புறம் ட்விட்டர்லேயே வந்து களம் கண்டுட்ருக்காரு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து என்ன, எந்த ஒரு நினைவு நாளாக இருந்தாலும் இல்லை எந்த ஒரு பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, அதே சிவரு, அதே டேபிள், படங்கள் மட்டும்தான் அங்கே மாறுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு பெரிய ஒரு விமர்சனமாக இது வந்து எந்த அளவுக்கு வந்து சமூக வலைதளத்தில் விமர்சனமாக பார்க்கப்படுது அப்படின்னா, ட்ரெண்டிங்கில் போய் அவரை வந்து கலாய்க்கிற அளவுக்கு போயிருக்கு. ஸோ இது எப்படி சார் இந்த அரசியல் களம், இல்லை ஒரு பீங் அன் ஆக்டர் அவர் வர்றதுக்கான இந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பா? அப்படி இல்லை, யார் வேணுமா அரசியலுக்கு வரலாம், டெமோக்ரஸின் கண்ட்ரி. நீங்கள் கூட நாளைக்கு இல்லைங்க இந்த தொகுதியில் மக்கள் ஓட்டு போட்டால் நீங்கள் எம்எல்ஏ ஆக போகிறீங்க. மக்கள் ஓட்டு போடலன்னா எம்எல்ஏ ஆக போகிறதில்ல. இதில் என்ன இருக்குது, யார் வேணுமா நிற்கலாமா? இதில் ஒன்றும் நிற்கக்கூடாதுன்னு, எல்லாரும் நிற்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தேர்தல் மட்டும்தான். எல்லாத்துலேயும் எல்லா தீண்டாமையும் இருக்குது. எலெக்ஷனில் அது கிடையாது. நீ நிற்கிறேன்னா நின்றுக்கலாம், மக்கள் ஓட்டு போட்டால் ஓட்டு போடலாம். 30 வருஷம் 40 வருஷம் கட்சி நடத்தியே வந்துமா
இங்கே ஒரு 2 சீட்டு 3 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு அரசியல் சூழல் இங்கே இருக்குது. கம்பேரிட்டிவ் விஜயகாந்தை கம்பேர் பண்ணல விஜயெல்லாம் ஒன்றுமே கிடையாது. விஜய் மீது எனக்கு ஒன்றும் வன்மம்லாம் கிடையாது. அவரோட திரைப்படங்கள்லாம் காதலுக்கு மரியாதையிலேருந்து எல்லாத்தையும் நான் பார்த்து நேசிச்சேனா தான் ரசிச்சேனா தான் இல்லைன்னு நான் சொல்லலை. இல்லாட்டி வன்மமாக நான் பேசுகிறேங்கிற மாதிரி ஆகிடும். முதல் விஷயம், அரசியல் என்பது எங்கேயோ போய் படிச்சுட்டு வர்ற விஷயம் கிடையாது. அண்ணாமலை கூட ஆக்ஸ்போர்ட்டில் போய் படிச்சுட்டு வந்தாருன்னு சொன்னாங்க. அரசியல் என்பது அங்கே போய் படிக்கிறது இல்லை, மக்களை படிக்கிறது, ஏழைகளை படிக்கிறது, எளியவனை படிக்கிறது. ஒரு சாதாரண உங்கள் வார்டில் உள்ள ஏழை எளியவனுக்கு ஒரு ஆயாவால் ஓஏபி வாங்க முடியாது. ஆயா மீன்ஸ் பாட்டி. புரியுது. அவங்களுக்கு ஒரு ஓஏபி வாங்குறது அந்த மனுவை எழுதி கொடுத்தீங்கன்னா நீங்களே தலைவன். ஒரு ரேஷன் கார்டு வாங்க தெரிஞ்சிருக்காது, ரேஷன் கார்டை வாங்கி கொடுங்க. ஒரு கடைக்கு போய் அவருக்கு வந்து ரேஷன் வாங்கிட்டு வர முடியாத முதியவங்களை போய் வாங்கியாந்து கொடுங்க, நீங்கள் தான் தலைவன். ஒரு மனிதனுடைய சராசரி சாதாரண பிரச்சனைகளை எவன் ஒருவன் சரி செய்கிறானோ அவனும் தலைவன். அவ்வளோதான். இங்கே சமுதாயத்தில் என்ன கொட்டி கிடக்கு? இப்போ அன்டச்சபிலிட்டி இருக்கா, தீண்டாமை இருக்கா? தீண்டாமை எதிர்த்து போராடுறாருன்னா அவர் ஒரு லீடராக ஒடுக்கப்பட்ட மக்களோட குரலாக அவர் வருகிறார். இவ்வளவுதான் இங்கே விஷயம். ஒரு மதத்துக்கு எதிராக நீங்கள் போராடுறீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய செக்டாருக்கு நீங்கள் தலைவனாகிறீங்க. இவ்வளவுதான். அதை தூக்கி பிடிக்கிறவங்களும் தலைவன் ஆகிடுவாங்க. சாதியை தூக்கி பிடிக்கிறவங்களும் சாதிய தலைவன் ஆகிடுவாங்க. மதத்தை தூக்கி பிடிக்கிறவனும் மத தலைவன் ஆகிடுவான். அப்போ விஜய் எதை தூக்கி பிடிக்கிறாருன்னு பார்க்கணுங்க. முதல் விஷயம், சினிமாக்காரவங்க வந்து நேரடியாக அரசியலில் ஜெயிக்க முடியாததுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் எத்தனை ஷூட்டிங் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நான் நூற்றுக்கணக்கான ஷூட்டிங் பார்த்துருக்கேன். நிறைய சினிமா தொடர்புகள் எனக்கு அதிகம். சரி. அப்படியே அவங்கள கண்ட தடன்னு எல்லாம் ஆடி நிற்பாங்க. ஹீரோ வந்துட்டாருன்னு. இங்கே எல்லாம் வெயில் நின்று 1 மணி நேரம் ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. குரூப் டான்ஸில் ஆடுற ஒரு சாதாரண கடைநிலை ஊழியர்கள், லைட்டு மேன் நிற்பாங்க. ஷூட்டிங் நிற்கும். ஒரு நாள் செட்டோட செலவு என்ன, ஒரு நாள் சாப்பாடு செலவு என்ன, மின்சாரம், ஜென்ரேட்டர் எல்லாம் போட்டு வச்சுட்டு இருப்பான். ஹீரோ உட்காந்து கேரவனில் உட்காந்து சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பார். டேக் ரெடின்னு போய் சொல்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் இருக்காது. டேக் ரெடின்னு சொல்கிறதுக்கு பாஞ்சி உங்கள் மேலே பாஞ்சி விழுந்துருவாங்க. என்ன நான் வரப்போ தான் வருவேன் அப்படின்னு அடம் பிடிச்ச நடிகர்கள்லாம் இருக்காங்க. எல்லாரும் அப்படி தான். ஆனால் அவங்க வந்து மேடையில் ஏறணும்னு மைக் கிடச்சோன்னு பெரிய தத்துவ ஞானிகள் பிளாட்டோ, அரிஸ்டாட் லெவலில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம். அதை வேற புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டாங்க. வந்து தத்துவார்த்தமாக அள்ளி கொட்டுறது. அன்பை விதை, அதை விதை, இதை விதைன்னு. முதல்ல உன்கிட்ட வேலை பார்க்குறவனு ஒழுங்காக சம்பளம் கொடு. கூட ஒரு டச்சப்புக்காரனுக்கு ஒழுங்காக சம்பளம் கொடு. உன் கூட இருக்கவனை சமமாக மதி. நீ ஒரு ஹீரோ. அந்த படத்தில் நான் ஒரு ஆர்டிஸ்ட்னு என்னையும் நம்பி தான் அந்த படம் இருக்குது. ஆனால் அங்கே அப்படி நடக்குதானு நடக்கவே இல்லை. அவங்கவுங்க மைக்கை வச்சு அவங்கவுங்களே பொழுதுக்கிறது. உலகத்தில் மிகப்பெரிய தற்புகழ்ச்சி எங்கே இருக்குன்னா அரசியலில் கூட இப்போ இல்லைம்மா. சொப்படிக்கிறான்றாங்க அரசியலில். நம்ம யாராவது புகழ்ந்தோம்னா சினிமாவில் தான் இருக்குது. அவங்கவுங்க சார் இந்த ஷாட் எடுக்கக்குள்ளே சார் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார். 10 டேக் ஆகிட்டு இந்த ஷாட் எடுக்க ரொம்ப கஷ்டமாயிட்டு. வாழை மரத்தை தள்ள தூக்கணும், தென்னை மரத்தை தள்ள தூக்கணும்னு தினம் அந்த வேலையை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தினம் வேறு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? நம்ம டெய்லியும் நம்ம சாமானியாக ரோட்டில் சுற்றிக்கிட்டு இங்கே நடக்கிற கிடைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு அந்த ஷாட் எடுக்கக்குள்ளே ரயில்வே ட்ராக்கில் எடுத்தாங்க. அப்போ ரஜினி சார் வந்து கேரவனில் போய் சாப்பிடல. அது ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு கேரவனு. அடுத்த ரயில் வர்றதுக்குள்ளே இந்த ஷாட் எடுக்கணும். அதனால் ரஜினி சார் அந்த ரயில்வே ட்ராக்லேயே சாப்பிட்டாரு. அங்கே எவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும் அப்படின்னு. ஆமாம், நாங்களாம் இல்லை 5 ஸ்டார் ஹோட்டலில் போட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். உங்களுக்கு டிக்கெட் எடுத்து பார்க்குறேன்னாங்க. நாங்களும் அந்த நாத்தத்தில் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த செட்டுக்குள்ளே தான் நாங்களும் இருக்கோம். ஆனால் இன்னமும் உலகத்திலே இவங்க தான் வந்து ஆகப்பெரிய கடவுளின் ஆதாமியாவோட பிள்ளைகள் அளவுக்கு பேசுறது. சார், அதுக்கு காரணம் கூட இங்கே ஆரம்பத்துலேருந்தே வந்து இங்கே சினிமாவை வந்து ஒரு ஹீரோ, மாஸ் ஹீரோ அந்த மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் இங்கே ஜாஸ்தி இருக்கிறதுனால தொடர்ந்து அந்த மாதிரியே வந்து பார்க்கப்பட ஆரம்பிச்சிருச்சு இல்லை சார்? திடீர்னு வந்து அது எல்லாமே ஒரே நாளில் மாற்ற முடியும் அப்படின்னா? தத்துவமில்லாத தலைவர்களே சினிமா ரசிகர்களே தேர்ந்தெடுப்பார்கள். ஒரு தலைமைக்கு வந்து தேவை வந்து தலைவன் கிடையாது, தத்துவம் தான் அங்கே தலைமை. இப்போ பெரியார் இருக்கார்ல, பெரியார்லாம் நான் பிறக்கிறதே இல்லை. அண்ணாதுரை நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் இன்னமும் எனக்கு பெரியார் அண்ணாதுரை ஏன் பிடிக்குதுன்னா அவங்களோட தத்துவங்கள் அவங்க புத்தக வழியாக என்கிட்ட இருக்கிறாங்க, கடத்துறாங்க ஒரு விஷயத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஜென்ரேஷன்ஸாக அது வந்து கடத்துறாங்க. நீங்கள் என்ன தான் என்னை தூக்கி வெளியில் போட்டாலும் என்னை ஒரு பெரிய சாதி சங்க தலைவராக ஆக்கணும்னு நீங்கள் நினச்சா கூட என்னால் ஆக முடியாது. ஏன்னா அப்படி ஒரு விஷயம் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அதுமாரி நீங்கள் ப்ரொஜெக்ஷன் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு பொண்ணை அடிமைப்படுத்துகிற வாய்ப்பு ஒரு பெண்ணே தான் அடிமை என்று என்னிடம் இருந்தாலுமே என்னால் அடிமைப்படுத்த முடியாது. காரணம் என்னைகிட்ட இருக்குது ஃபிலாசபி வேறு. ஆனால் இவர்களுக்கு அது இல்லை. செட் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வாழ்ந்தவங்க. டேக் ரெடினா அப்படியே ஹீரோ மட்டும் 10 வாட்டி தப்பாக நடிப்பார். கூட இருக்கவங்களாம் ஒரு வாட்டி தப்பாக நடிச்சால அவங்கள அனுப்பிட்டு அடுத்த பொண்ணு நிப்பாட்டுறாங்க. குரூப் டான்ஸில் ஆடுறாங்கல்லம்மா. அப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் சம்பளம். ஆனால் அவங்க 1000 முறை பயிற்சி எடுத்து டான்ஸ் மாஸ்டர் அடிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஒரு டேக் அவங்க தப்பாக எடுத்துகிட்டு அவங்க வந்துட்டு வேற ஆள் நிப்பாட்டுவாங்க. ஆனால் ஹீரோ எத்தனை வாட்டி வேணுமோ தப்பாக நடிப்பார். அவங்க அதுமாரி தான் அரசியல் நினச்சிக்கிட்டு இருக்காரு விஜய் அண்ணா. விஜய் அண்ணா அரசியல் அப்படி கிடையாது, ரொம்ப ஆபத்தானது.
விஜயகாந்தே கிடச்சா கோமாளியாக்குன பாலிடிக்ஸ் இது. அடையாளம் தெரியாமல் பண்ணிட்டு போயிடும். 10 ஆண்டு காலம் விஜயகாந்த் யாருன்னே தெரியாமல் உட்காந்துருந்தாரு, உடல்நலம் சரியில்லாமல். ஆமாம் சார். அவர் ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன், அவ்வளோ செஞ்சுருக்காரு. செத்த பிறகு போகிறான். இந்த நம்ம மக்களுக்கும் என்னத்த சொல்கிறதுன்னு தெரில. ஒருத்தன் உயிரோடு இருக்கலாம் அவனை கொண்டாடுறதே இல்லை. செத்த பிறகு ஒரே இளையராஜா பிஜிஎம் போட்டு ஏழைகள் வாழ நீ செய்த யாகம்னு போட்டு விஜயகாந்த் போட்டா போடுறாங்க. சார் அது அது அந்த பீரியட் ஆக்சுவலி இந்த டிசம்பர் மந்த் லாஸ்ட் இயர் தான் சார் அவர் தவறி போனார். அந்த பீரியட் வந்து உண்மையாகவே எல்லாருமே வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு இருந்த மூமெண்ட். நீங்கள் சொன்ன இந்த பிஜிஎம் இதெல்லாம் போட்டு அப்படி நமக்கு கண்ணு தண்ணி வர அளவுக்கு விஜயகாந்தை பற்றி ஒருத்தர் சொல்கிறாங்க, ஏய் நீங்களாம் உயிரோடு இருக்கலாம் எங்கடா போனீங்க, அவரை பற்றி யாருமே ஏதாவது சொன்னாங்க. அவர் உயிரோடு இருக்கும்போது பேட்டி எடுக்கல, இல்லை போய் கேட்கலையோ என்னவோ சார். இல்லைம்மா, அவர் அதெல்லாம் விரும்பலை. அவர் ரொம்ப கேஷுவலாக இருக்குது. அவர் பெரிய பேச்சாளர்லாம் கிடையாது. அதனால் மறுபடியும் விஜய்க்கு பெரிய ட்ராபேக்கு பேச்சாளன் கிடையாது. விஜய் அவர்களும் பேச்சாளன். விஜய் அரசியலுக்கு பேசணுமா? ஏன் சார் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து டெமோக்ரஸி, யார் வேணாலும் வந்து அரசியலுக்கு வரலாம் அப்படின்றது போது ஏன் இவர் வரும்போது இந்த மாதிரியான இவ்வளோ ஒரு என்ன சொல்றது, இவ்வளோ விமர்சனங்கள் எங்க இருந்தாலும் ஒருத்தர் கூட ஆதரவே இல்லை. இப்போ அவர் வரும்போது இங்கே ஒருத்தர் கூட ஆதரவே இல்லை, எல்லாருமே அவர் விமர்சனம் பண்ற மாதிரி தானே சார் இருக்கு. மேபி அவரோட போக்கு அந்த மாதிரி இருக்கா, இல்லை விமர்சனங்கள் இன்னும் ரொம்ப வந்து என்ன சொல்றது ரொம்ப கடுமையா இருக்கா? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ இந்த மழை வெள்ளம் வந்துச்சு. மழை வெள்ளம் எங்கே வரும்னா, இது வந்து டைட்டானிக் ஏரி போட்டு செட்டு போடுறது கிடையாது. டைட்டானிக் தான் பெரிய ஏரி வெட்டினாரா ஜேம்ஸ் கேமரோன். அது நெஜ கடலில் போய் எடுக்கல, ஏன்னா உள்ளே போயிடணும், எடுக்க முடியாது. 1/2 அடி தண்ணியில் டைட்டானிக் படத்தை எடுத்து காமிச்சார். அந்த டைட்டானிக் மேக்கிங்னு போடுங்க, அந்த படத்தையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, வெறுத்துருவீங்க. அடப்பாவி 1/2 அடி தண்ணியில் எடுத்துருக்கானடான்னு. ஆனால் நல்ல படம் டைட்டானிக், ஒரு பெரிய மாஸ். அந்த டைமில் நம்ம இது பண்ணது. அப்போ மழை வந்து விழுப்புரத்தில் பெய்யுது. இந்த இருக்குமா விழுப்புரம், அது என்னமோ ஸ்காட்லாந்தில் இல்லை, இந்த இருக்குது. ஒரு கார் எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு வரலாம். ஒரு 2 இடத்துல நின்று பார்த்து ஃபோட்டோ பிடிச்சிக்க வேண்டியதானே. விஜய் அண்ணா வந்தார், செக்குன்னு நியூஸில் போட்டுருவாங்க. ஆனால் போகல, பனையூரில் இருந்துக்கிட்டு இங்கே வர சொல்கிறாரு. அப்போ எப்படி இருக்குது கதை? அது ஒரு பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போகிறதுக்கு கூட உங்களால் டைம் இல்லையா, இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அவரை சார்ந்தவங்க எல்லாருமே அவர் சொன்ன ரீசன் என்னன்னா, இப்போ விஜய் அவர்கள் ரோட்ல இறங்கி போனாலே அவருக்குன்னு ஒரு க்ரௌடு வந்துடும், சேஃப்டி ரீசன்ஸ் இங்கே வந்துடும். அப்போ போலீஸ்காரங்க ஆல்ரெடி வேற ஒரு விஷயத்துல வந்து எங்கேஜா இருக்கும்போது இவருக்கான சேஃப்டியை பார்க்கறது வந்து இங்கே ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும்ல. அதனால தான் வந்து போலன்னு சொல்லிட்டு அவரை சார்ந்தவங்க நிறைய பேர் வந்து. நம்ம எப்படி ஃபேஸ்புக்லேயே அரசியல் பண்ணுறதா எப்படி சொல்லுங்கள்? ஓட்டு கேட்கணும்ல, போய் மக்கள்கிட்ட வீடு வீடாக போகணும். அம்மா ஓட்டு போடுங்க, அம்மா ஓட்டு போடுங்க, தாயே ஓட்டு போடுங்க, காலில் விழு, நமஸ்காரம் பண்ணு, ஆரத்தி எடுத்து அந்த தட்டில் 500 அது அண்ணாமலை மாதிரி கீழே வச்சு கொடுக்கணும். ஏன்னா தேர்தல் நேரத்தில் பணம் கொடுக்கக்கூடாது, அஃபென்ஸு. இது எல்லாமே செஞ்சாகணும். மக்கள் தான், நாங்கள் தான் மக்கள். நாத்தம் தான் எங்கள் மேலே வெறும் நாத்தம் தான் அடிக்கும். எங்கள் கூட தான் நீ வந்து ஓட்டு கேட்டாகணும். வேறு எங்கே போய் யார்கிட்ட ஓட்டு கேட்க போகிறீங்க? வேறு அப்படியே இது சர்க்கார் படம் மாதிரி ஒரு விரல் புரட்சின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? மக்கள் குடிச்சா போய் நிற்கணுமா, ஓட்டு கேட்டாகணும், விதியாக போகணும். ஒரு ஓட்டு இருக்கும் அந்த பாட்டிக்கு, தேடி போய் பாட்டி காலில் விழுந்தால் தான் ஓட்டு போடுவாங்க. அரசியல் நீங்கள் நினைக்கும்போது போல் சினிமா ஷூட்டிங்கல்ல. எல்லோரும் நம்ம ப்ரொடக்ஷன் அப்படின்னா ஜூஸ் வராதுங்க. தண்ணி இல்லாத காட்டில் நடந்து போயிருக்கோமா ஓட்டு கேட்டு, தொண்டை தண்ணி வறண்டு போயிடும், தண்ணி இருக்காது. நீங்களும் போயிருக்கீங்களா சார்? இல்லை, நான் ஏதோ சில கட்சிகளுக்கு ஓட்டு கேட்க போயிருக்கேன். சரி, ஓகே. எல்லாரும் எல்லா ஒரு கட்சியில் இருக்கோ தானம்மா. தண்ணி இல்லாத காட்டில் போயிடும், ஜூஸ் கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, டீஹைட்ரேஷன் ஆகிடும். அப்போ யார் வீட்டில் தண்ணி கொஞ்சம் கொடுங்கன்னா அவங்க கொடுத்தா குடிக்கலாம் வாங்கி. இதுதான் அரசியல், இப்படி தான் இருக்கும். நைட்டு 1 மணி 2 மணிக்கு தான் போய் படுக்க முடியும். காலையில் 5 மணிக்கு எழுந்து நீங்கள் ஓட்டு கேட்டாகணும். அரசியல்வாதிகள்லாம் எவ்வளோ நேரம் தூங்குறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? 3 மணி நேரம் தூங்குறது பெரிய விஷயம். அதுவும் மருத்துவர்கள் ஆலோசனை பண்ணி மாத்திரை எதிர போட்டு தூங்கினா தான் உண்டு. இல்லை தூக்க கூட 24 hours பிரச்சனையிலே இருக்கணுமா? அது முள்கிரீடங்கிறது முள்கிரீடம் தான். அப்புறம் எதுக்கு சார் எல்லாரும் அந்த ஒரு பொறுப்புக்கு வரணும் அப்படின்ட்டு இவ்வளோ ஒரு போட்டி, இவ்வளோ வந்து ஒரு அதிகாரம், அந்த அதிகாரம் எனக்கு கிடைக்கணும். அதிகாரம், அந்த வார்த்தை அதிகாரம். எல்லாருக்கும் அதிகாரத்துக்கு வரணுங்கிற ஒரு ஆசை, அடுத்தவனை அடக்கி ஆள்றதுங்கிற ஒரு பவருக்கு வரணும்ல, அந்த ஆசை தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ போன மழை வெள்ளத்துக்கு விஜய் எங்கே போயிருந்தார்? திடீர்னு எப்படி அவருக்கு ஞானம் உதயம் என்லைட்டிங் ஆனாரு? இல்லையா, அது அனிதாவோட விஷயத்துலேருந்தே அவர் வெளில ஹைலைட்டாக தானே சார் பேசப்படுறாரு. நான் என்ன சொல்றேன், இப்போ அவர் அது கூட ஒரு வார்த்தை பேசப்படுது சார். அனிதாவை பற்றி இன்னும் திமுக கவர்மெண்ட்டோ இல்லை அதிமுக கவர்மெண்ட்டோ பேசாத இந்த தருணத்தில் கூட அனிதாவை பற்றி அந்த நீட் எக்ஸாம் பற்றியும் பேசப்படுற ஒரே வந்து ஒரு அரசியல் தலைவராக பார்க்கப்படுறவர் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அது பேசப்படுது. நீங்கள் ஏதாவது ஒரே ஒரு விஷயம் செஞ்சிட்டதுனால உங்களுக்கு அப்படியே தூக்கி மக்கள் தலைமை பொறுப்பு கொடுத்துட மாட்டாங்க. விஜயகாந்த் சார் ஃபஸ்ட் தேர்தலில் ஒரு வாட்டி தான் ஜெயிச்சார். ஒரு 2வது தேர்தல் கூட்டணி அமைச்சு, ஏடிஎம்கேயோட கூட்டணி அமைச்சு எதிர்க்கட்சி தலைவராக வந்தார். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வேறு யாருக்கெல்லாம் கிடைச்சிடலாம் நினைக்காதீங்க. அந்த மாதிரி சூழ்நிலையே இங்கே இல்லை. ஆனால் விஜய் அவர்கள் ஒரு சீட்டு அவர் ஜெயிச்சுக்கிறது ஜெயிச்சுக்கலாமா? அதுக்கு வேணால் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு சீட்டு
ஆனால் விஜயோட தம்பிகளாக நிற்கிறவங்களுக்குலாம் ஓட்டு போடுவாங்களா? போட மாட்டாங்க. விஜய் அவர்களுக்கு சீட்டு கிடைக்கும். ஒரு சீட்டு அவர் ஜெயிச்சிக்கலாம், அது கூட முடியலைன்னா அப்புறம் என்ன இருக்குது? அதுக்கு கூட ஃபிட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடுது. அவர் ஜெயிச்சிக்கலாம், அது அவர் மேலே உள்ள பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நேசிக்கிறவங்க நிறைய இளைஞர்கள் கூட இருக்காங்க, ஓட்டு போடுவாங்க. சார் இப்போ நிறைய ரசிகர்கள் வந்து சார் இப்போ உங்களோட பாயிண்ட்டுக்கே வரேன் சார். இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு இந்த ரெண்டு கட்சிகள்லையுமே வந்து டயர்ட் ஆகி இப்போ இவங்களே திரும்பி வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இருப்பாங்கல்ல சார், இப்போ இந்த சோஷியல் மீடியா ஜென்ரேஷன் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, இப்போ அவங்க எல்லாருமே வந்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுவாருன்ற ஒரு நம்பிக்கையில தானே சார் அவரும் வந்திருப்பாரு. பழைய கஞ்சியாக இருந்தாலும் நம்ம வீட்டிலே கஞ்சி சாப்பிட்டுக்கிறது பெட்டர். யாரோ ஒரு வேளை பிரியாணி கொடுக்குறதுனால அவங்களுமே போயிட முடியாதுல்ல, நம்ம கூட நமக்கு சேஃப்டி. ஓகேவா? நான் ஒரு 3 தலைவர்களை சொல்கிறேன். ஒரு தலைவர் பெரிய குடிகாரர், ஸ்மோக் பண்ணுவார், வாயை திறந்தாலே ஏடா கூடமாக தான் பேசுவார். சரி. இன்னொரு தலைவர் அதே தான், சேம் லேடிஸ் பழக்கம்லாம் இருந்துச்சு அவருக்கு. அவரும் சரக்கு சிகரெட்டு, வாயை திறந்தாலே பிரச்சனை தான். இவங்க 2 பேருமே அசைவம் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. 3வது ஒரு தலைவர் எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, ரொம்ப ஸ்வீட் டீத்தர், ஸ்மோக்கிங் கிடையாது, ட்ரிங்க்ஸ் கிடையாது, நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டார், சரி, பியூர் வெஜிடேரியன் லவ்வர் கூட கிடையாது. இந்த 3 பேரில் யாரை நீங்கள் ஓட்டு போடுவீங்க? மூணாவது இருக்கிற பர்சன் அவர் தான் அடால்ஃப் ஹிட்லர். முதல்ல சொன்னவர் ரூஸ்வெல்ட்டு, அடுத்து சொன்னவர் வின்ஸ்டன் சர்ச்சில். வின்ஸ்டன் சர்ச்சில் அந்த நாட்டை இங்கிலாந்தை எங்கே வளர்த்து சென்றார், ரூஸ்வெல்ட் அமெரிக்காவை எங்கே வளர்த்து சென்றார், ஹிட்லர் என்ன செய்தார்? இது மக்களுடைய மனப்பான்மை. ஒரு விஷயத்தில் இப்படி இன்டர்பிரேஷனில் ரொம்ப நல்லவனாச்சே அப்படின்னா நல்லவனாக இருக்குங்கிற அவசியம் இல்லைம்மா. மக்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? பொது தலைவன்கிறது வேறு. என் மேலே 1000 குறைகள் இருக்கலாம், ஆனால் மக்களுக்கு நான் எப்படி இருக்குங்கிறது தான் இங்கே மேட்ரு. வின்ஸ்டன் சர்ச்சில் மேலே 1000 விமர்சனங்கள் இருக்கிறது, ரூஸ்வெல்ட் மேலே 1000 விமர்சனம் இருக்கிறது, ஹிட்லர் மேலே எந்த விமர்சனமும் இல்லை, லவர் கூட இல்லை. ஆனால் ஹிட்லர் என்ன செஞ்சார்? கொடுங்கோலனாக இருந்தார், கொன்று குவித்தார், கொலை செய்வதற்கு தனி மினிஸ்ட்ரி வச்சார், நாஜி படுகொலை வச்சு சித்திரவதனை செய்தார். இவங்களும் அவங்களுக்கு ஒன்றாமா? இல்லையே. கார்ல் மார்க்ஸே சுருட்டு இல்லாமல் இருக்க முடியாது, மார்க்ஸே சுருட்டு இல்லாமல் இல்லை. ஸோ உங்களுடைய பழக்க வழக்கத்தை வைத்து ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் நல்லது பேசிட்டீங்க, மாணவி அனிதாவை பற்றி பேசிட்டீங்கன்னுங்கிறதுனால நீங்கள் எல்லா குவாலிட்டியும் உங்கள்கிட்ட வந்துட்டு நினைக்க முடியாது. இப்போ இவர் எந்த பேசிஸில் இங்கே அரசியலுக்கு வரணும்னு அவர் நினச்சிருக்காரு? அதே சம்பாரிச்சிட்டாருமா, அதெல்லாம் சேஃப்டி பண்ணணும். 200 கோடி ரூபா பணத்தை விட்டுட்டு வந்தேன். ஆமாம் சார், உச்சபட்ச நடிகர் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன்னு சொல்கிறது ஒரு அக்ரி பண்ணிக்கிற ஒரு விஷயமா தானே சார் இங்கே பார்க்க. அதாம்மா 200 கோடி ரூபா அதெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறேன், விஜய் அரசியலுக்கு வர்றதை நம்ம ஏற்றுக்கிறோம். பட் நீங்கள் வந்து உங்களோட செயல்பாடை திருத்திக்கங்க. இப்போ நான் பேசுகிறது வந்து விஜய் தம்பிகள் என்னை கிரிட்டிசிசம் பண்ணுங்கிறதே இல்லை, பட் ஒரு தலைவன் எப்படி இருக்கணுங்கிறத தெரிஞ்சுங்க. 30 ஆண்டு காலம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சர் பகுதி பக்கத்தில் தான் இருந்துச்சு, 30 வருஷம் இருந்துச்சு. கருணாநிதி பக்கத்துலேயே இருந்துச்சு. வெற்றிகளை படிப்படியாக அதை படித்து தான் மேலே ஏறணும். அதில் சாதாரண விஷயம் கிடையாது. அனுபவம் 4 விஷயத்தை கற்றுக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். பாலிடிக்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஒரு நிமிடம் நீங்கள் பிரேக் ஆனாலும் சொதப்பிடும், அந்த மீட்டிங்கே சொதப்பிடும். அதனால் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கணும். விஜய் அப்கிரேடே ஆக மாட்டார். மக்களை சந்திக்கணும். சும்மா உட்காந்து பொலிட்டிக்கல் அனலைசர்னு ஒரு 5-6 பேர் பணத்தை கொடுத்துட்டு அவனை சொல்கிறது தான் வேத வாக்குன்னு நம்பிட்டு உட்காந்துருக்காப்புல. அது வரல அழகு. நீங்கள் மக்களை சந்திங்க, சாதாரணமாக இறங்கி போங்கம்மா. உங்களை நீ விஜய் வந்தால் உடனே கூட்டம் கூடிடும். 1 நாள் கூடுமா, 2 நாள் கூடுமா, 3 நாள் கூட, அப்புறம் கூடாதுமா. எங்கள் பார்க்கில் ஏகப்பட்ட சினிமா நடிகர்கள் வாக்கிங் போகிறாங்க. ஃபஸ்ட்டு வாட்டி போகல ஐ அப்படின்னா, அடுத்த நாள் ஐன்னா, அப்புறம் அடுத்த நாள் ஊர்லேருந்து யாராவது இருந்தால் அவர் தானே அப்படிமா, அவன் தான் தானே தான் நடந்து போயிட்டுருப்பான், நீ பேசாம வா அப்படின்னு போயிட்டுருப்போம். உண்டா இல்லையா? இதுதானே மனித இயற்கை. இதுதானம்மா. உங்கள் அவைலபிலிட்டி அதிகமானால் உங்களோட மரியாதை இருக்க போகிறதில்ல, அவ்வளோதான். எப்பயாவது பார்த்தா தான் அது உங்களுக்கு பிரமிப்பாக இருக்க போகுது. நீ மக்களை சந்தித்து ஓட்டு கேட்டவனுமா. விஜயகாந்த் எல்லா இடத்துலையும் ஓட்டு கேட்டார், சிவாஜி கணேசன் ஓட்டு கேட்டார், பாக்கியராஜ் ஓட்டு கேட்டார், ரஜினிகாந்துக்கு அந்த வாய்ப்பு வந்துச்சு. அவரும் அந்த கல்யாண மண்டபத்தில் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டே உட்காந்துருந்தார். ரஜினிகாந்த்மா அந்த ராகவேந்திர குடம்பாத்தில் ஃபோட்டோ ஷூட்டு தான், கூட்டு வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது இவ்வளோ தான் நடத்தினார். விஜய் அதே வேலையை பனையூரில் செய்கிறாரு. இங்கே அவங்க அம்மா கல்யாண மண்டபம் இருக்குது, இங்கே ஷோபா கல்யாண மண்டபம் இங்கே இருக்குது, நிறையா மண்டபம் இருக்குது. அது ஒரு மண்டபத்தில் நடத்திட்டு போகலாம். பனையூர் ரொம்ப லாங்காக இருக்குல்ல, வர்றவங்களுக்குலாம் கஷ்டம், இங்கே நடத்திட்டு போகலாமே. அதே லேடிஸு வேறு புடவை கட்டிட்டு வந்து பொருள் வாங்கிட்டு போகுது. தப்பு இல்லைம்மா. ஆனால் போய் இறங்கி செய்யுங்க, மக்களுக்கு போய் இறங்கி செய்யணும் அப்படின்றது. மக்கள்கிட்ட போய் இறங்கணும், ரீச் ஆகணும், நிறைய பேசணும், நிறைய மக்களோட பிரச்சனைகளை சொல்ல தெரியணும். ஒரு தொகுதி சொன்னால் அதில் எத்தனை ஒன்றியம் இருக்குது, அந்த ஒன்றியத்தில் என்னென்ன இருக்குது, அந்த ஊரில் என்ன வளம் இருக்குது, அந்த ஊரில் என்ன குறைபாடு இருக்குது, அங்கே என்ன ஃபேக்ட்ரி இருக்குது, இது எல்லாத்தையும் சொல்ல தெரியணுமா. இது ஒரு பெரிய ஸ்டடி. இது தூத்துக்குடினா உப்பள தொழிலாளருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, மீன்பிடி தொழிலாளருக்கு என்ன பிரச்சனை இருக்குது, பதப்படுத்த ஆலை இருக்கா, மீனை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா, இம்போர்ட் பண்ணுறாங்களா, எந்த மீனை எக்ஸ்போர்ட் பண்ணணும், எந்த மீனை இம்போர்ட் பண்ணணும், எந்த உப்பை எப்படி பதப்படுத்தணும், எதை சாப்பிட்ற உப்பாக்கணும், எதை வந்து பொட்டாசியம் யூரியாவை மாற்றணுங்கிற தெரிஞ்சாதான் அரசியல். ஒரு தொகுதினா இது தெரிஞ்சாகும். சார் அருமையாக நீங்கள் சொல்கிறது ரொம்ப நிஜமாவே கேட்குறதுக்கு வந்து
ஆமால்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல ஆமா, அப்படின்னு definitely. யோசிக்கிற அளவுக்கு இருக்கு சார். அட் த சேம் டைம் இப்போ விஜய் அவர்கள் இதெல்லாம் யோசிக்காம இந்த அரசியலுக்கு வந்திருப்பாருன்றது நீங்க நினைக்கிறீங்களா? யோசிக்காமல் வர்றதுங்கிறது முக்கியம் இல்லைம்மா. இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கேன், எல்லாருக்கும் ஒரு திரைக்கதை இருக்கும். ம். என்கிட்ட கேட்டால் நான் 10 திரைக்கதை சொல்லுவேன். ஆ. ஆனால் என்னால் ஒரு ஃபிலிமாக மாற்ற முடியுமானா முடியாது. ம். ஏன்னா அதுக்கு நிறைய நாலேஜ் வேணும், நிறைய திறமை வேணும் ஒரு படம் எடுக்கிறதுக்கு. ம். விளையாட்டு விஷயமே கிடையாது. அதுதான் திரை விமர்சனம் போட்டு படத்தை போட்டு கொளுத்துவாங்க, எனக்கு சங்கடமாக இருக்கும். அவன் கஷ்டப்பட்டு அதை கிரியேட் பண்ணி கொண்டு வர்றான். True. பட் அது ஏதோ ஒரு இதில் சொதப்பிடுது. இவ்வளோ டிஸ்கஷன், இவ்வளோ அசெண்டர் டிஸ்கஷன், ஒரு டேக்கு 10 டேக் எடுத்து அந்த படம் வருது, ஆனால் ஃபெயிலியர் ஆகிடுது. மக்கள் ஏற்றுக்கலை, மக்கள் மன்றம் ஏற்றுக்கல. ரஜினிகாந்துக்கே ஃப்ளாப் இருக்கம்மா. ம். ஷங்கருக்கே லாஸ்ட் படம்லாம் ஃப்ளாப் தான். இந்தியன் டூ ஃப்ளாப்பு தான். ம். ஃப்ளாப்பு தான் அவருக்கே ஃப்ளாப் இருக்குது. அதனால் மக்களோட மனநிலை வேறுமா. ஒரு தேர்தலில் வந்து இப்போ தொடர்ந்து 11 தேர்தலில் திமுக ஜெயிச்சிருக்காங்க, இவ்வளவும் கூட சேர்த்து சொல்கிறேன். சரி. இப்போ அடுத்த இடைத்தேர்தல் இப்போ ஐயா இறந்துட்டார், EVKS ஐயா. ஆமா. அதுலேயும் திமுக தான் ஜெயிக்கும் இப்பயே சொல்கிறேன். ம். ஏன்னா மக்கள் ஒரு மனநிலைக்கு வர்றாங்க. அதிமுகவில் பயங்கரமான தலைவனுக்கான போட்டி அது காங்கிரஸோட பிளேஸ் தானே சார். அங்க திமுக எப்படி ஜெயிக்கும் நீங்க சொல்றீங்க? திமுக கூட்டணி ஜெயிக்கும். கூட்டணி ஜெயிக்கும். ஓகே. காங்கிரஸ்னா வெறும் காங்கிரஸுக்கு அவ்வளோ வாக்குகள் இல்லைல்லம்மா. திமுகங்கிற ஒரு பலம் பொருந்திய கட்சி நிற்குது. அப்போ அதிமுக வந்து பலம் பொருந்திய தலைவன் இல்லாமல் இருக்குது, செதறி நிற்குது. சசிகலா ஒரு பக்கம் இருக்காங்க, சின்னம்மா, தினகரன் ஒரு பக்கம், SP வேலுமணி ஒரு பக்கம், இவர் MR விஜயபாஸ்கர் ஒரு பக்கம், அவர் சுகாதாரத்துறை மந்திரி ஒரு பக்கம், CV சண்முகம் ஒரு பக்கம், பிச்சு நிற்கிறாங்க. அதாவது செதை உண்டு நிற்கிறாங்க, சித்தரி. ஆனா அவங்க 6 பேர் கொண்ட குழுவா தானே சார் அவங்க நிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள 6 பேர் கொண்ட குழு அகைன்ஸ்ட் வந்து EPS அவர்களுக்கு தான், அப்படிதானே சார் பார்க்கப்படுது அங்கே. அதான் EPS கிட்ட ஒற்றை அதிகாரம் குவியலம்மா. இன்னும் ம். அவர் அந்த லீடர்ஷிப்புக்கு என்ன வரல. எதுக்கு சொல்ல வர்றேன், பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிற ஒரு கட்சியே தள்ளாடிக்கிட்டு இருக்கு, என்ன செய்யறது தெரியல. இது எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது, இவங்களெல்லாம் சேர்க்குறதா, மறுபடியும் OPS எல்லாரையும் சேர்த்து வச்சு கட்சி நடத்துகிறதா, சேர்த்தா மறுபடியும் நம்மளோட பதவி போயிடும், நம்மளோட அவங்க டாமினேட் அதிகமாகிடும். இந்த குழப்பத்தில் இவங்க இருக்கிறாங்க. கமலஹாசன் இடையில கட்சி ஆரம்பித்தார், ஒரே அடி அடித்தார், எதை டிவியை பாவம் அதுன்னு வீணாக போயிட்டு திமுக எதிர்த்து. ஆமாம் சார். இப்போ எங்கே வந்திருக்காரு, எங்கே வந்திருக்காரு? அறிவாலயத்து வாசல். அதுதாம்மா யதார்த்தம். சரத்குமார் கட்சி ஆரம்பித்தார், ஒரு MLA ஆக்குனார், ஜெயலலிதா ஆக்குனாங்க, கம்புலாட்டெலாம் விளையாண்டு காமிச்சார். இன்னைக்கு எங்கே இருக்கார் அவர்? பிஜேபி கட்சியே கழிச்சிட்டு போயிட்டாப்புல. ஏன்னா கட்சி ஒரு பெரிய ஹெட்டேக்குமா, அது அவர் எளிதான விஷயம் இல்லை. விஜயகாந்த் சார் இறந்துட்டார். இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அப்பையிலேருந்து அந்த அரசியல் பேசுனது விட்டு அவங்களுமே சில ப்ரெஸ் மீட்லாம் தவறாக ஹேண்டில் பண்ணியெல்லாம் லாக் ஆனாங்க. நீ தானே கேட்ட, உனக்கு தான் பதில், இப்படிலாம் சொல்லி மாட்டினாங்க. விஜய் இன்ன வரைக்கும் ஒரே ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கலாமா, ஒரே ஒரு ப்ரெஸ் மீட் வைக்க சொல்லுங்கள், உங்களை மாதிரி ஊடகவியாளர்களை வைக்க சொல்லுங்கள். மைக்கை வாயில் விட்டு காதில் உயரம் எடுத்துருவீங்க, 10 கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. பிள்ளி கேள்வி கேட்டால் எங்கே இருந்து பதில் சொல்கிறது? ரஜினிகாந்த் கேட்டாங்க கொள்கை என்னென்னு, என் கொள்கை என்ன தலையை சுற்றிட்டு இருந்தார். ஆமாம்மா சுத்துமா, தலை சுற்று தான் செய்யும். கொள்கை என்ன கொள்கை? விஜய்க்கு இப்போ என்ன கொள்கை சொல்லுங்க சார்? கொள்கைன்றது தனியா இருக்கிறதுக்கு இல்லை சார். இப்போ ஏன்னா DMK ADMKலேருந்து இவர் அப்கிரேட் பண்ணலாம். இப்போ நிறைய விஷயங்கள் வந்து அவர் அப்கிரேட் பண்ணலாமே தவிர தனியா கொள்கைகள் அப்படின்றத வந்து கொண்டு வர்றதுன்றது ஒரு பெரிய ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா தான் சார் இங்கே பார்க்கப்படுது. கொள்கைங்கிறது உங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலைசேஷன் வேணும். இப்போ VCK அப்படின்னா அவங்க வந்து சாதிய மறுப்பு, பெண்ணிய விடுதலை, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் ஒற்றை குரல், இதான் விடுதலை சிறுத்தை திருமாவளவன். இந்த பிராண்ட் இருக்குல்ல, பாமக பாட்டாளி மக்கள் வன்னியர்களின் காவலர், நாங்கள் தான் மேங்கோமணி ஆகிய நான் அப்படின்னு அவரோட பிராண்டு. மாம்பழ சின்னத்தில் அவர் நிற்கிறார், இதுதான் பிராண்டு. பிஜேபி அப்படின்னா நாங்கள் ரைட் சைடு, நாங்கள் வந்து ஏழைகளை பற்றி கவலைப்பட மாட்டோம், நாங்கள் வலதுசாரிக்கு ஆதரவாக இருப்போம், முதலாளிகளுக்கு ஆதரவாக இருப்போம், சாதியை தூக்கி பிடிப்போம், மதத்தை தூக்கி பிடிப்போம், கோயிலுக்குள்ளே யார் வரணும் வரக்கூடாதுங்கிற ஆடிட்டிங் வேலையை பார்ப்போம். பிஜேபி இப்படி ஒரு கட்சிக்கு ஒரு அல்காரிதம் இருக்குல்லம்மா. அப்போ விஜய் கட்சிக்கு ஒரு அல்காரிதம் வேணும்ல. வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும். ஓஹோ, வந்ததுக்கு அப்புறம் தான் உங்கள் அல்காரிதமே நீங்கள் கட்டாமிப்பீங்க. அப்புறம் உங்களை ஓட்டு போட்டு ட்ரையல் பண்ணி பார்க்கணும். இதுனா சாப்பாடா, சாப்பிட்டு பாரு டேஸ்ட் பண்ணுறதுக்கு. பாலிடிக்ஸுமா ஒரு வாட்டி கொடுத்தா 5 வருஷத்துக்கு உங்களை கிட்ட இருக்க முடியாது. அவ்வளோ விளையாட்டாக எளிதாக கிடைச்சிடாது. விஜய் அவர்கள் வரட்டும், ஒரு இளவர் வர்றது நல்லது. ஏன்னா இப்போ திமுகவில் ஒரு இளைஞர் லீடர் ஆகிட்டார், யார்? உதயநிதி. எல்லா கட்சியும் அடுத்த கட்டத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து ADMK தான். அவங்க தலைமைக்கு நடந்த போட்டியில் வந்து எல்லா கட்சியும் உஷாராயிட்டாங்க. ரைட்டு, கட்சியே கூட்டணியே வேண்டான்னு சொல்லி அது என்னது வாரிசு அரசியல் எதிர்த்து கட்சி ஆரம்பித்த வைகோ ஐயாவே, தம்பி ஏப்பா நீயே பிடிச்சிக்கப்பா, துரை ஐயா அப்படி நீயே கட்சி நடத்திக்கப்பா. பாமக அவரும் அவர் அன்புமணிட்ட கொடுத்துருந்தாப்பா, உன் மருமகளை அன்புமணி சௌமியா அன்புமணி வரைக்கும் வந்துட்டா விட்டா அவங்க பேத்தியும் இல்ல சார், அவங்க பேத்தியும் அவங்களும் தானே சார் போனாங்க பிரச்சாரத்துக்கு கூட போனாங்க. நாடாளுமன்ற அத்தை மாமா சித்தப்பா பெரியம்மா எல்லாரும் என்ன கோச்சிக்க மாட்டீங்கல்ல, எங்க அம்மாவை நம்பி உங்களை விட்டு போறேன்னு சொன்னாங்களே,
உங்கள் பேத்தி வரையும் அரசியல் பேசுது, நல்லது. இப்போ எல்லா கட்சியிலும் எடுங்க, அடுத்தடுத்த தலைவர்களை உருவாக்கிட்டாங்க. கே நேரு அவர்களோட ரைட்டு. ஏன்னா ஜெயலலிதா அந்த தப்பை செஞ்சாங்க, அடுத்த கட்ட தலைவரை உருவாக்கவே இல்லை. இருந்தப்பே சசிகலான்னு காமிச்சிருந்துருக்கணும், இல்லை இருந்தப்பே பன்னீர்செல்வத்தை ஸ்ட்ராங்காக காமிச்சிருந்துருக்கணும். எனக்கு பிறகு எது ஆச்சுனாலும் பன்னீர்செல்வம் தான் தலைவர் அப்படின்னு ஒரு 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 எழுத்தாளர் எழுதியிருந்தாங்கன்னா இந்த கட்சி அப்படி ஆகியிருந்திருக்காது. கடைசியாக போய் அங்கே போய் இங்கே போய் அந்த கூவாத்தூர் இன்சிடென்ட்லாம் உங்களுக்கு அதெல்லாம் இன்சிடென்ட் தானே, சம் ஆக்சிடென்ட் சம் லீடர்ஸ் மேக்கிங் அங்கே ஆனாங்க, விபத்தில் ஆனது தானே எல்லாமே. அதனால தான் அந்த ஒரு 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 கண்ணதாசன் ஐயா எழுதியிருப்பார், தகுதிக்கு மீறி இப்போ புகழ்ச்சியும் திறமைக்கு மீறி பணமும் வந்ததுன்னா அது மனுஷனை பிடிக்க முடியாது, லாக் ஆகிடும்னு சொல்லுவார். அது உண்மைதான். ஒரு லீடர்ஷிப்புக்கான தகுதிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். சினிமாவில் விஜய் நடித்தார், கைத்தட்டினோம், சிரித்தோம், சந்தோஷமானோம், இதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அரசியலுங்கிறது யதார்த்தமே அது கிடையாது. நான் இப்போ பேசுகிறேன்ல, நாளைக்கு உனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா நான் ஜெயிச்சிருவேன், அது கேள்வி குறித்தாம்மா, அவ்வளோ ஈஸியான விஷயமே இல்லை அது. மக்களை சந்திக்கணும், அப்போ தான் நீ என்ன ஜாதின்னு கேட்பாங்க, அப்புறம் நீ என்ன மதம், அப்புறம் என்ன குடும்பத்துலேருந்து வந்தான், இவன் இதுக்கு முன்னே என்னெல்லாம் பண்ணியிருக்கான், இவன் வந்தால் என்ன செய்வான், முதல்ல நான் ஜெயிக்கிறேங்கிறத விட என் கூட இருக்கும் தோக்கணுங்கிறது ரொம்ப தெளிவாக இருப்பான். இவன் இப்போயே இந்த பேச்சு பேசுகிறானே, எம்எல்ஏ ஆகிட்டா என்னென்ன பேச்சு பேசுவான், இவனுக்கு எதிர்த்து தான் ஓட்டு போடணும்னு போடுவான். இது எல்லாமே அரசியலில் இருக்கும். எல்லாத்தையும் நம்ம சகிச்சிக்கணும், முதல்ல சகிப்புத்தன்மை. மேடையில் அவர் தான் சொல்லிட்டாரே சார், விஜய் அவர்கள் தான் அந்த மாநாடு, அதுக்கப்புறம் கூட ஆதவர்ஜுனா அவர்களோட இருந்த அந்த புத்தக விழா, வெளியீட்டு விழாவில் கூட அவர் சொல்லிட்டாரே, நான் ஒரு கூத்தாடி தான். எம்ஜிஆர் அவர்கள் வந்து எவ்வளோ கல்லடிப்பட்டு, என்டிஆர் அவர்கள் எவ்வளோ கல்லடிப்பட்டு இந்த மாதிரியான ஒரு மேடைக்கு இந்த மாதிரியான ஒரு பொறுப்பில் வந்திருப்பாங்க, அதே மாதிரி தான் நானும் வருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசி. எம்ஜிஆர் முதல்ல டிஎம்கேயோட ஆள், அது முதல்ல தெரிஞ்சுங்க. எம்ஜிஆர்னு தனியாலாம் கட்சி கட்டமைக்கல, எல்லா கட்சியுமே திமுக பிரிஞ்சு போன கட்சி தான்மா, இண்டிவிஜுவலாக கட்சியே கிடையாது. எல்லாமே அறிஞர் அண்ணாதுரை இருந்தாலும் இன்னைக்கு ஆலமரம் அறிஞர் அண்ணாதுரையை தூக்கி பிடிக்காம, பெரியாரை தூக்கி பிடிக்காம எந்த கட்சியும் இங்கே இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் ரெண்டையும் தூக்கி எறிஞ்சிட்டு பேசுகிற கட்சி எது? பிஜேபி. இன்ன வரைக்கும் உள்ள நுழைய முடியல. காரணம் நீ பெரியாரை அண்ணாவை இங்கே பேசாமல் அரசியலே இங்கே இல்லையே. அவங்க 2 பேரையும் தூக்கி பிடிக்கணும். அதை விஜய் அஞ்சலி அம்மாள் போட்டாலும் வச்சுருக்காரு, அஞ்சலி அம்மாலாம் வச்சு அது வன்னியர்களை கவர் பண்ணுறதுக்காக. நல்லது, வெலன் கூட்டு அந்த மீட்டிங் போட்டார், பெரிய கூட்டம் வந்துச்சு, நிறையா எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து 15 லட்சம் பேர் கிட்ட கூட சொல்கிறாங்க சார். 1 கோடி பேர்னு கூட சொல்லுங்கள், உங்கள் வாய் உங்கள் மைக்கு, நான் என்னத்தை போய் மறுத்து பேச போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அதுக்கு என்ன பண்ண 50 லட்சம் பேர் கூட வருவாங்க வேடிக்கை பார்க்குறதுக்கு. இந்த பக்கத்து தெருவில் யோகி பாப்பா மீட்டிங் போட சொல்லுங்கள், எத்தனை லட்சம் பேர் வர்றாங்கன்னு பார்ப்போம். அவங்க பார்க்க வருவாங்க, பட் ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ சிவாஜி கணேசனே ஏற்றுக்கலாமா? ஃபைன் சார், இப்போது நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து ரொம்ப புரிஞ்சுக்குது, ரொம்ப வேலிடாக இருக்குது. ஸோ இனிமேல் வரப்போகிற இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் தான் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். உண்மையாகவே ரொம்ப வந்து கரெக்டாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் சார். மக்களுக்கும் அந்த மாதிரி தான் ஒரு புரிதல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் எங்களுக்கு ரொம்ப அழகாக எல்லாமே எடுத்து சொன்னீங்க சார். உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.